வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது திருமண வீடியோவோ, சடங்கு வீடியோவோ அல்லது என்கேஜ்மெண்ட் வீடியோவோ அல்ல. நமது குடன்குளம் மிக அருகில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய பள்ளிவாசல் அமைந்துள்ள ஒரு அழகான அருமையான ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஆற்றங்கரை பள்ளிவாசல் என்ற பிரசித்தி பெற்ற நகரில் நமது ஊர் பிள்ளைகள் அமைத்த லாட்ஜ் தான் ஜோயி லாட்ஜ். இந்த லாட்ஜானது ராதாபுரம் டு ஆத்தங்கரை பள்ளிவாசல் ரோட்டில் ஆத்தங்கரை பள்ளிவாசலின் மிக அருகில் அமைந்துள்ளது. நமது ஊரிலிருந்து சென்றால் கூடன்குளம் டு உவரி மெயின் ரோட்டில் தோட்டாப்பள்ளி என்ற சின்ன கிராமம் வழியாக சென்றால் ஒரு 5 நிமிடத்தில் ஆற்றங்கரை பள்ளிவாசலை அடைந்து விடலாம். அந்த ஆற்றங்கரை பள்ளிவாசல் பாலத்திற்கு இடது பக்கமாக அமைந்துள்ளது தான் அனைத்து வசதிகளையும் கொண்ட சோயி லாட்ஜ். விசாலமான கார் பார்க்கிங், அனைத்து ரூம்களிலும் ஏசி வசதி, ஹாட் வாட்டர், கூல் வாட்டர் மற்றும் கேபிள் டிவி வசதி, கேண்டீன் வசதி என போன்ற அனைத்து வசதிகளையும் கொண்டதுதான் நேற்று, அதாவது 8/5/2025 ஆரம்பிக்கப்பட்ட சோயி லாட்ஜ். அந்த லாட்ஜ் திறப்பு விழாவை பற்றி இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம். நாம் சென்ற நேரம் காலை 10:30 மணி. அப்போதுதான் பால் காட்சி அந்த விழாவை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த சோயி லாட்ஜை ஆற்றங்கரை பள்ளிவாசலில் அமைத்திருப்பவர்கள் எனது அத்தானும் சகோதரியின் கணவருமான திரு பொன்ராஜ் எஸ்ஏ அவர்களின் 2 மகள்கள், அதாவது அபிநயா மற்றும் அனுஷா அவர்கள் இணைந்து சோயி லாட்ஜ் என்ற பெயரில் இந்த லாட்ஜை மிக சிறப்பாக வடிவமைத்து அமைத்திருக்கிறார்கள். இதுதான் லாட்ஜின் முன்பக்க தோற்றம். பாருங்கள், ராதாபுரத்திலிருந்து வரும்போது இடதுபுறத்தில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. உள்ளேயும் வெளியேயும் கார் பார்க்கிங் வசதி உள்ளது, கேண்டீன் வசதி லாட்ஜின் வலப்புறம் அமைந்துள்ளது. இனி நாம் லாட்ஜின் உள்ளே சென்று லாட்ஜின் கீழ்த்தளத்தில் மொத்தம் 11 ரூம்கள் இப்போது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 11 ரூம்களில் 2 ரூம்கள் ஃபேமிலி ரூம்கள், அதாவது ஒரு 10 பேர் வந்தாலும் தங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதி உள்ள ரூம்கள். மற்ற அனைத்தும் டபுள் பெட்ரூம் வசதி கொண்ட ரூம்கள். அனைத்து வசதிகளையும் ரிமோட் மூலமே செய்யக்கூடிய வசதி ஒவ்வொரு ரூமிற்கும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு வரும் மக்கள் குடும்பத்தோடு வரும்போது அவர்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கான ஒரு சிறிய இடம் அமைக்கப்பட்டு, இதுதான் சோயி லாட்ஜின் டபுள் பெட்ரூம் கொண்ட அறையின் உள் தோற்றம். இந்த அறையில் ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, ஒரு பீரோ என அனைத்து வசதிகளும் உள்ளன. பாத்ரூம் வசதியும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோயி லாட்ஜானது இன்னும் 10 நாட்களில் முழு செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அதன் பிறகு அதன் புக்கிங் வசதிகள் மற்றும் லாட்ஜ் வாடகை மற்றும் அனைத்து தகவல்களையும் இனி வரும் வீடியோவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் பாத்ரூமும் மிக அருமையாக வெஸ்டர்ன் டாய்லெட் வசதியோடு சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சோயி லாட்ஜை திறப்பதற்காக எங்களது கூடன்குளம் சிஎஸ்ஐ குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த லாட்ஜிற்கு வந்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த லாட்ஜ் ஜபித்து திறந்து வைக்கப்பட்டு இன்னும் சில நாட்களுள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும். இதுதான் ஃபேமிலி ரூம். இந்த ரூம் ரெண்ட் போன்ற வசதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மற்ற ரூமை விட 2 மடங்கு பெரிய ரூம் ஆகும். 2-3 ஃபேமிலிகள் ஆற்றங்கரை பள்ளிவாசலை பார்ப்பதற்காக இணைந்து வரும்போது இப்படிப்பட்ட ஒரு அறையை எடுத்தால் மிக எளிதாக வசதியாக தங்குவதற்கான அனைத்து இட வசதிகளும் இந்த அறையில் இருக்கின்றது. ஏற்கனவே ஆற்றங்கரை பள்ளிவாசல் மிகவும் ஒரு பிரபலமான இடமாகும். இதற்காக தனியாக கேரளாவிலிருந்து ஒரு பஸ்ஸே கூடன்குளம் வழியாக வருகிறது. இப்போது திசையின் விலைக்கு விட்டிருக்கின்ற பஸ் 19K பஸ் கூட ஆற்றங்கரை பள்ளிவாசல் வழியாகத்தான் திசையின் விலை செல்கிறது. இந்த ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு கேரளாவிலிருந்து தான் அதிகம் பேர் வருகிறார்கள். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற 4 நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்களாக அவர்கள் நினைத்து இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு ஆற்றங்கரை பள்ளிவாசலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான லாட்ஜ் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணத்தில்தான் நமது கூடன்குளம் உறவுகள் இந்த
லாட்ஜை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கின்றது. இந்த லாட்ஜானது மக்களது பயன்பாட்டிற்கு வந்தவுடன் மேல் மாடியிலும் இதே போன்று 11 ரூம்கள் கட்டப்படும். அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சோயி லாட்ஜ் திறப்பு விழாவிற்கு அழைக்கப்பட்ட அனைத்து உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மாடிக்கு செல்லும் பாதை. இந்த மாடியில்தான் இனி 11 ரூம்கள் புதிதாக வர இருக்கின்றன. லாட்ஜின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் அருமையான தென்னந்தோப்புகள் இருப்பதால் லாட்ஜிற்கு வருபவர்களுக்கு சிறந்த காற்றோட்ட வசதியானது மிக அருமையாக கிடைக்கும். இப்போது சோயி லாட்ஜுக்கு திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருப்பவர்கள் எனது தங்கை ஜெயசுபா குடும்பத்தினர். இப்போது திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மகனும் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதுதான் லாட்ஜின் ஆஃபீஸ் ரூம். இங்கேயும் ஒரு ரிபன் கட்டப்பட்டிருக்கிறது. இது லாட்ஜின் முன்பகுதி. இங்கேயும் ஒரு ரிபன் கட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் கேன்டீனில் ஒரு ரிபன் கட்டப்பட்டிருக்கிறது. 3 ரிபன்களையும் எங்களது குருவானவர் கட் செய்து இந்த லாட்ஜை திறந்து வைத்து ஜபித்து ஆசி வழங்குவார். இப்போது திரு பொன்ராஜ் எஸ்ஐ அவர்களின் 2வது சம்பந்தி குடும்பத்தினர் திறப்புலாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். முதல் சம்பந்தி குடும்பத்தினர் ஏற்கனவே நாங்கள் செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் வந்துவிட்டார்கள். சென்னை சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர்கள் திருநெல்வேலி மாவட்ட அதிமுக வர்த்தக அணி தலைவர் திரு செந்தில் அவர்கள். திறப்புலாவிற்கு வருகை தந்திருப்பவர்கள் திரு ஜாக்சன் அவர்கள் குடும்பத்தினர். இதோ இந்த அழகான சோயி லாட்ஜை திறப்பதற்காக எங்களது குருவானவர் திரு ராபின் பினோ அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்போது காரிலிருந்து இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்க அத்தான் திரு பொன்ராஜ் எஸ்ஐ அவர்கள் சென்று வரவேற்கிறார்கள். அவரோடு அருள்ராஜ் மற்றும் ராஜா அவர்கள் இணைந்து எங்களது குருவானவர்களை வரவேற்று வருகிறார்கள். இப்போது என் தங்கை சாந்தி மற்றும் சாந்தியின் மகள்கள், மருமகன்கள் இணைந்து குருவானவர் அவர்களை வரவேற்று திறப்பு விழா சிறப்பாக அமைய உதவி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு அவர்களின் உறவுகள் அனைவரும் இணைந்து லாட்ஜின் முன்பாக இப்போது நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நொடிகளில் எங்களது குருவானவர் அவர்களால் இந்த சோயி லாட்ஜானது திறந்து வைக்கப்படும். இதற்கு காரணமான அபிஷா, அனுஷா இருவரையும் வாழ்த்துங்கள். இதோ திறப்பு விழாவானது ஆரம்பம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். வளர்ந்து வருகிற ஆண்டவரே, எல்லா சூழலுக்கு ஏற்றாற் போல ஆண்டவரே நவீன காரியங்களை செய்ய வேண்டியது காலத்தில் கட்டாயமாய் இருக்கிறது. நீ அறிவீனப்பா. எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக அருமையான குடும்பத்தார் மகிழ்வோடு ஆண்டவரை இந்த நேரத்தில் இதை கட்டி முடித்து ஆண்டவர் ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஆசீர் பெற்றிருக்கின்ற நாட்டு ஆண்டவரை தங்கி ஆண்டவரை இந்த மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு திரும்பி செல்லும்படியாக இங்கு ஒரு சமாதான சூழல் இருக்கிறது என்பதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அனைவர் வந்து ஆண்டவரை இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அருமையான குடும்பத்தாருடைய ஆண்டவரை ஆதாரங்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு ஏற்ற விதமாக இங்கு பணி செய்கிற பணியாளர்கள் நடந்து கொள்ளும்படியாக ஆண்டு இறக்கம் பார்க்கிறோம். நல்லதாகவே ஆமென். இதோ லாட்ஜானது எங்களது குருவானவரின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து அபிஷா, அனுஷா குடும்பங்கள் இணைந்து இருக்கின்றன. தொடர்ந்து குருவானவர் உள்ளே வந்து ஆஃபீஸ் ரூமையும் திறந்து வைத்துவிட்டு மற்றும் அனைத்து ரூமையும் பார்வையிட்டு சிலுவையிட்டு ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து கடைசியாக கேண்டீனையும் திறந்து வைத்து அதன் பிறகு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் அருமையான ஒரு சிக்கன் விருந்தானது கொடுக்கப்பட இருக்கிறது.
இதுதான் சோழி லாட்ஜின் வெளிப்புறம் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கேண்டீன். உள்ளே தங்குபவர்களுக்கான உணவு வசதி அனைத்தும் இங்கே இருந்து செய்து அவர்களது ரூமுக்கு கொடுக்கப்படும். அதையும் குருவானவர்கள் ஜபித்து திறந்து வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியோடு சோயி லாட்ஜ் திறப்பு விழா மிக சீரும் சிறப்புமாக கடவுளின் அருளால் நடைபெற்றது. இனி மதிய விருந்தானது ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட பாஜக பொறுப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்துள்ளார்கள். திறப்புலாவிற்கு வருகை தந்தவர்கள் எனது அத்தான் திரு பொன்ராஜ் அவர்களின் அண்ணனும் ஆண்ட்ரூஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்களின் உரிமையாளருமான திரு சேகர் அவர்கள் இப்போது தனது குடும்பத்தோடு இங்கே வருகை தந்து இந்த லாட்ஜை வாழ்த்த வந்திருக்கின்றார்கள். குடங்குளம் தொழிலதிபர் திரு செல்வன் அவர்கள், அனைத்தும் லாட்ஜை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு இப்போது மதிய விருந்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மதிய விருந்தானது வந்துவிட்டது. நெய் சோறு, சிக்கன் குழம்பு, கேசரி, தயிர் பச்சடி மற்றும் கத்திரிக்காய் பச்சடி என அருமையான விருந்து சிக்கன் 65ஓடு இணைந்து பரிமாறப்பட்டு அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரமும் குழு குற்றாலம் மாதிரி இருந்த எங்களது பகுதி இப்போது வெயிலால் வெளுத்து வாங்கும் சூழ்நிலையில் இருக்கின்றது. உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதி பெரியவர்கள் என அனைவரும் சாப்பிட்டுவிட்டு சோயி லாட்ஜ் சிறப்பான முறையில் பணி செய்து இந்த வட்டாரத்தில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்து தெரிவித்துவிட்டு அனைவரும் சென்றார்கள். எங்களது குருவானவர் அவர்களும் சாப்பிட்டுவிட்டு சோயி லாட்ஜுக்கு வாழ்த்து தெரிவித்து உரிமையாளர்கள் அபிஷா, அனுஷா இவர்கள் குடும்பத்தை வாழ்த்திவிட்டு சென்றார்கள். என்னுடைய 2 மருமகள்கள் அபிஷா, அனுஷா இணைந்து ஆரம்பித்திருக்கும் இந்த சோயி லாட்ஜ் வெற்றி பெற நமது கூடல் டிவியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாட்ஜ் திறப்பு விழா வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடல்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.